12 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய சூரியன் குருவினுடைய சேர்க்கை ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பெஷலான ஒரு காம்பினேஷன். ஒரு 4 ராசிகளுக்கு சிறப்பான பலனை கொடுக்கறதுக்கு. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சூரியன் சிறப்பாக இருந்தாலோ குரு சிறப்பாக இருந்தாலோ இல்லை குருவும் சூரியனும் சேர்ந்து, எப்பயுமே குரு தனித்து இருக்கிறத விட ஒரு கிரகத்தோட சேர்ந்து சுபகிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறது இன்னும் ஸ்பெஷலான பலனை தரும். அதுவும் சூரியனோட 2 நெருப்பு கோள்கள். இது பார்த்திங்கன்னா நெருப்பு கிரகம், இது பார்த்திங்கன்னா நெருப்பு ராசியில் இருக்கக்கூடிய ஒரு ராசிநாதன். இப்போ சூரியனும் குருவும் ஒரு இடத்துல சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அது ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் குரு 12 இருந்துச்சு அப்படின்னா விரயங்கள் எல்லாம் சுப விரயங்களாக மாற்றி கொடுத்துருவார். அந்த அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார். ஒரு ஜாதகத்தில் சூரியனும் நல்லா இருந்து குருவும் நல்லா இருந்துட்டார் அப்படின்னா அந்த குருவும் சூரியனும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு ஸ்தானம். குருன்னா ஒரு பீட்டம், குருன்னா சூரியனா பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பதவி. அப்போது ஒரு பீடத்தில் உட்காரக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தில் உட்காரக்கூடிய ஒரு பதவியை சூரியன் குரு கொடுத்துரும். ஸோ அந்த அளவுக்கு இந்த சூரியன் குருவும் பார்த்திங்கன்னா போட்டி போட்டுட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி சுக்கிரனும் குருவும் போட்டி போட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி சனியும் ராகுவும் பார்த்திங்கன்னா போட்டி போட்டுட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பு. இப்படி ஒவ்வொரு கிரகங்களுமே தன்னுடைய இணைவுகளில் வரும்பொழுது அந்த ஜாதகரை எப்படியாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் விஞ்சி செயல்படுத்தி முன்னேற்றி கொண்டு போயிடும். அது இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து தான். அதனால தான் குரு யாருக்கெல்லாம் குருதசை நடக்கிறதெல்லாம் பாருங்கள், அவங்களும் அந்தளவுக்கு பெருசாக ஷைனாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த குருவோட சேரக்கூடிய கிரகங்கள் புத்தி வரும்பொழுது, தசாபுக்தி வரும்பொழுது கண்டிப்பாக அதை ஷைன் பண்ணி கொடுத்துரும். அந்தளவுக்கு ஸ்பெஷல். ஏன்னா குரு இருக்கிறத விட பார்க்குறதுக்கு தான் வலிமை. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, குரு தான் ஒரு ஜாதகத்தை கிளென்சிங் பண்ணக்கூடிய ஆள், சுத்தம் பண்ணக்கூடிய ஆள். அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு சிறப்பாக இருந்தாலோ சூரியன் சிறப்பாக இருந்தாலும் அடித்து சொல்லலாம், இவங்க இந்த மாதிரி வேலையில் சிறப்பான பெரிய லெவலில் முன்னேற்றத்தை நோக்கி இருப்பாங்க, அரசியலில் இருப்பாங்க, அரசியலில் தலைமைத்துவத்தில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு குருவும் சூரியனும் ஜூலையில் ஒரு 4 ராசிக்கு சிறப்பான பலனை தரக்கூடிய அமைப்பானது 12 வருடங்களுக்கு பிறகு ஜூலை 16ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடியது. ஒரு மாத காலம் இது நீடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கோச்சாரப்படி நடக்கும். சூரியன் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லக்கூடியது, ஆளுமை, தன்னம்பிக்கை, அதிகாரம் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஆள். சூரியனும் சேரும், அதில் செவ்வாயும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தலைமைத்துவத்தை சேனாதிபதினு சொல்லலாம், செவ்வாயின்னு சொல்லலாம். அப்போ சூரியன் பார்த்திங்கன்னா வழி நடத்தக்கூடிய ஆள், சைன் போடுற ஆள், சிஎம், மிக முக்கியமான ஒரு ஆள். அப்போ அந்த குருவு பார்த்திங்கன்னா வழி நடத்தக்கூடிய ஆள், அதே போல் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆள், வழிநடத்தி இன்னொருத்தருடைய வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய ஆள், கெட்டதுலேருந்து மீட்டு கொண்டு வர ஆள். அப்போ சூரியனும் குருவும் சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யாருடைய ஜாதகத்திலெல்லாம் சூரியனும் குருவும் சிறப்பாக இருக்கோ அவள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு கல்வி, அறிவு, மேன்மை, பதவி, புகழ், பட்டம் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கண்டிப்பாக பெறுவார்கள். அதில் இந்த நட்பு கிரகமாக இருக்கக்கூடியது இந்த சூரியனும் குருவும். அப்போ இது இந்த உச்சராசியில் சேரக்கூடிய ஒரு அமைப்பு. கடகத்தில் வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியனும் குருவும், ஏன்னா கடகத்தில் குரு உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா. அப்போ உச்ச குருவுடனும் சூரியன் சேரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அதனால தான் பாருங்கள், அந்த ஆடி மாதத்தில் இந்த தெய்வங்களுக்கெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு பூஜைகள், வழிபாடுகள் எல்லாம் பெரிய லெவலில் இருக்கும், உக்கிரமாக இருக்கும். அந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த அம்மனுடைய வழிபாடுகள்லாம் ரொம்ப உக்கிரமாக இருக்கும். எல்லா கன்னி தெய்வங்கள்லேருந்து, சப்த கண்ணிலேருந்து, கூழ் ஊற்றுறதுலேருந்து, பால் கூட எடுக்கிறதுலேருந்து எல்லாம் ரொம்ப பீக்கில் இருக்கும். ஏன்னா குருன்னா பக்தி, தெய்வம். அதில் சூரியனும் சேரும் பொழுது அம்மனுடைய உக்கிரத்தை அதிகமாக ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை பெறுவது. ஸோ அதில் மேஷராசிக்காரர்கள் முதல்ல வராங்க. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 4வது வீட்டில் சூரியன் குருவினுடைய சேர்க்கை ஒரு நல்ல சேஞ்சஸை கொடுக்க போகுது. ஏற்கனவே நான் ஒரு யோகத்தை சொல்லியிருந்தேன், இந்த ராகு செவ்வாயினுடைய சேர்க்கை சொல்லியிருந்தேன். மேஷத்துக்கு நிதானமாக இருங்க, நிதான போக்கை கடைபிடிங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த கோச்சாரப்படி நடக்கும் பொழுது இந்த ராசினுடைய வருமானம், தொழில் முன்னேற்றம் ஆடி மாதத்துலேருந்து அப்படியே மெல்ல மெல்ல நகர ஆரம்பிக்கும். தொழில் மற்றும் நிதி நிலைமையில் ஒரு எதிர்பாராத முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், ஆடம்பரமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இவங்களுக்கு இது வருது. செல்வாக்கு மிக்கவர்களுடைய அரசு பதவியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய தொடர்பும் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. பணியிடத்தில் ஒரு பெரிய ஆளுங்களுடைய சப்போர்ட்டு, முழு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி அந்த பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான ஒரு காலகட்டமும் சொல்லலாம். இப்போ ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருக்கட்டும், ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் சிம்ம லக்னமாக இருந்து அதில் சூரியன் உச்சமாக இருந்து குருவும் சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக இவங்களுக்கு வரும், இந்த மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம். ஏன்னா இவங்களுக்கு மேஷத்துக்கு எடுத்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் பாவத்தில் அந்த சூரியனும் மேஷமும் வரும். இதே 5ஆம் பாவத்தில் அந்த யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சூரியன் குரு இருந்துச்சு அப்படின்னா அது கோணஸ்தானத்தில் சூரியனும் அந்த குரு இருக்கிறதால மிகப்பெரிய நன்மைகளை மாற்றி கொடுத்துருவாங்க. ஒன்று. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, 3வது வீட்டில் சூரியன் குருவினுடைய சேர்க்கை தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது, முயற்சிகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நண்பர்கள், வட்டாரங்கள்,
படிப்பு, இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம், ஒரு பிணைப்பு, ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம், கணிசமான ஒரு உழைப்புக்கேற்ற வருமானத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம், ஒரு ரீட்டெயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நல்ல டீசெண்டான ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும். புதிய தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல காலகட்டம், கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். ஆன்மீகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 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 அடி எடுத்து வச்சு அதுக்கு உண்டான வேலையை செய்ய ஆரம்பிக்கலாம். ரொம்ப நாளாக கோயிலுக்கு வந்து ஒரு காணிக்கை கொடுக்கணும், இல்லை வந்து ஒரு பிரார்த்தனைகள் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்கிறதுக்கான காலகட்டமாக காலம் அமைச்சு கொடுக்கும். தொழில் ரீதியான முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக ரிஷபத்துக்கு இருக்குது. ஏற்கனவே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் தரும். பரவாயில்ல, அன்றைக்கி டெபாசிட் பண்ணது இன்றைக்கி ஒரு நமக்கு என் பிரச்சனைக்கு கை கொடுக்குது அப்படிங்கிற அளவுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக வருது. அதற்கு அடுத்ததாக வந்து கடகராசிக்காரர்கள், கடகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இங்கே குரு உச்சமாகி செவ்வாய் நீசமாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால கோச்சாரப்படி சூரியனும் இங்கே வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இந்த சூரியன் சுக்கிரனுடைய சேர்க்கை ஒரு பக்கம் வந்து கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் 2ஆம் இடமாக வரும் வருமானம். அப்போ சூரியன் இவங்களுக்கு நல்லா இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடகத்தில் வரும்பொழுது சூரியன் வரும்பொழுது இந்த ஆளுமை திறனை மேம்படுத்தி கொடுக்கும். செல்வம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம், தொழில் முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு காலகட்டம், பரம்பரை சொத்துக்களால் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதி பெறக்கூடிய ஒரு காலகட்டம், வேலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைக்கு, ப்ரமோஷனு இதெல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம், வருமானத்தில் நல்ல உயர்வு பெறக்கூடிய ஒரு காலகட்டம், சமூகத்தில் எல்லாம் மதிப்பு மரியாதை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போது தயாராக இருங்க. ஜூலை மாதத்துலேருந்து இவங்கெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி இந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்பயுமே கோச்சாரப்படி கிரகங்கள் போயிட்டே இருக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா ஒரு மாதம் நல்லாயிருக்கும், ஒரு மாதம் டவுனாக இருக்கும், அப்புறம் 2-3 மாதம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி காரணம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாதக அமைப்பில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளும் கோச்சாரப்படி நடக்கக்கூடிய அமைப்புகளும் ரொம்ப முக்கியம். அதனால தான் ராசி சக்கரங்கிறது நம்மளுடைய ஜனன லக்னம். ராசி சக்கரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு காப்பீடு இந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது. இதில் கோச்சார கிரகங்கள் போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள்லாம் கொடுத்துரும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய ராசி துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 10வது வீட்டில் சூரியன் சுக்கிரனுடைய சேர்க்கை. அப்போ இவங்களுக்கு வந்து இந்த 10ங்கிறது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக கொடுக்க போகுது. தன்னம்பிக்கை, அறிவையும் தைரியத்தையும் மாற்றக்கூடியது. அதாவது எண்ணங்களை மாற்றி, எண்ணங்களை சுத்தப்படுத்தி, நம்மளுடைய மனமாற்றத்தை கொடுத்து தொழிலில் வேறு மாதிரி ஒரு லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுக்க போகுது. தொழிலை விரிவுபடுத்தக்கூடியது, தொழிலை முதலீடு செய்யக்கூடியது, இது எல்லாமே பண்ணி கொடுக்கும். பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அவங்க ஷாப்பில், அவங்க கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த ஆளுங்களை வந்து நீங்கள் நகர்ந்து அவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அவங்கள வழிநடத்த வைக்கிறது, இல்லை சொல்லிக் கொடுக்குறது, இது எல்லாமே பண்ண கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வரும். பொறுப்புகள் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது எல்லாம் வரும். இல்லை ஒரு ப்ரொமோஷன், வேலை பார்க்குறவங்க அந்த கடைக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷனை கொடுத்து அழகு பார்க்குறது. அதே போல் அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்வீட் நியூஸ் ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் சைட்லேருந்து வரும். நிதி நிலைமையை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நோக்கி தான் நகருது. நீண்ட காலமாக உங்களுக்கு பணப்பிரச்சனை, இந்த வேலை செஞ்சு பணம் வராமல் இருக்கிறது, கடன் தீர்க்காமல் இருக்கிறது, போட்ட கான்ட்ராக்ட் ஏதாவது போட்டு நீங்கள் பணம் வராமல் தடையாக இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, அதில் கோர்ட்டு கேஸில் இருக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்க போகுது. இதுவும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. வெற்றிகரமான ஒரு காலகட்டமாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் வரதுனாலையும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்துங்கள். அதுதான் மிக முக்கியம். ஸோ பொதுவாக வந்து இந்த சூரியன் குரு வந்தாச்சு அப்படின்னாவே குருவுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸிக்யூஷன். சூரியன்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷன் சொல்கிறது. அப்படின்னா என்ன, நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக செய்யணும்னா குருவினுடைய அருள் வேணும் கண்டிப்பாக. இந்த சூரியனும் குருவும் சேர்ந்தாச்சு அப்படின்னாவே தனக்காரகனாக குரு பகவானும் அதே ஆத்மகாரகனாக சூரியனும் சேர்ந்தாச்சு அப்படின்னா இவங்களுடைய திட்டங்கள் தெளிவாக இருந்தால் தான் அந்த சூரியன் குருவும் கரெக்டாக கொண்டு போய் உட்கார வைக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த தனஸ்தானம் வராது. தனஸ்தானம் வேலை செய்யணும்னா வந்து பார்த்திங்கன்னா புதன் நல்லாயிருக்கும். அப்போ புதன்கிறது அறிவு, திட்டம், பிளானிங் எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு உபகோள புதன், குரு, சுக்கிரன் இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போது இவங்களுடைய திட்டங்கள் சரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சூரியன் வந்து அதை பிரகாசிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது. உங்கள் சுயஜாதகத்தில் எப்படி தான் சூரியன் குருவும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூரியன் கெட்டு போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பலன் நீங்கள் எவ்வளோ ராசி பலன் பார்த்தாலும் சரி, எவ்வளோ வீடியோவில் பார்த்தாலும் சரி, எத்தனை பேர் ஆஹா ஓகாலும் சரி, கண்டிப்பாக பலன் கிடைக்காது. சூரியன் மறையக்கூடாது, லக்னம் மறையக்கூடாது, தசாநாதன் மறையக்கூடாது. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா பாவகிரகங்களுடைய சேர்க்கை, சூரியன் சனி, சூரியன் ராகு, சூரியன் கேது இதெல்லாம் சேர்ந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களாம் படாத பாடுபடணும். அதே போல் குருவோடும் அப்படி தான் சுபத்துவ கிரகம் கொண்ட ஒரு கிரகத்துடன் அதை வந்து ஒரு பாவகிரகங்களுடைய சேர்க்கை சூரியன் சனி அதாவது குருவும் சனியும் சேர்ந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஒரு பித்திரு தோஷம் கண்டிப்பாக இருக்கும். சூரியன் குருவும் சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே கருக்கலைப்பு தோஷம் நிறைய வந்து அவங்க மூதாதையர்கள் வம்சத்தில் நிறைய கருக்கலைப்பு இருப்பாங்க. சூரியன் கேதுவும் சேர்ந்தாலும் அப்படி தான் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில் மருந்து, மாத்திரை, ஆயில்,
தைலம் தடவுறது ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பாபகிரகங்கள் சுபத்துவ கிரகங்களோட சேரும் பொழுது எந்த மாதிரியான கர்ம பாவங்களை செய்திருக்கிறார்கள் என்று அந்த ஜாதகத்திலே தெளிவாக காட்டப்பட்டிருக்கும். ஏன்னா நிழற்படம் ராகு, செய்த வினை சனி, கேதுவானவன் என்ன வினையை அனுபவிக்க தீர்க்க போகிறாங்கிறது கேதுவாக அங்கே வச்சுருப்போம். அது யாரால் எப்படிப்பட்ட ஒரு வினையை தீர்க்க போகிறாங்கிறது ஜாதகத்தில் இருக்கும். ஒவ்வொரு ஜாதகத்திலுமே இவன் என்ன தவறு பண்ணியிருக்கான், இவன் என்ன செய்ய போகிறான், எந்த கர்மத்தை தீர்க்க போகிறான், இவனுக்கு அடுத்த ஜென்மம் இருக்கா இல்லையா, எல்லாத்தையும் ஜாதகத்தில் வச்சு சொல்லிடலாம். கேள்வியும் அங்கே இருக்குது, பதிலும் அங்கே இருக்குது. நம்ம அதை கரெக்டாக எடுக்கணும். அதை வச்சு தான் அவங்களுக்கு அந்த முழு பலன் கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளை யார் தடுக்கிறா, நம்மளை யார் முடக்கிறா, நமக்கு நடக்குமா நடக்காதா, இது எப்போ நடக்கும், எல்லா கேள்விகளுக்கும் பதிலும் கண்டிப்பாக ஜாதகத்தில் இருக்குது. உங்களுக்கு தேவையெல்லாம் என்ன தெரியுங்களா, ஒரு நல்ல ஜோதிடரும் வழிகாட்டியும் அது கிடைச்சாச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை பாதி பிரச்சனை முடிஞ்சு போயிடும். பரிகாரம் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறது எல்லாருக்குமே, உங்கள் ஜாதகத்தில் வந்து பரிகார ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 கூடிய குலதெய்வத்துடைய அனுகிரகமும் வேணும். அதே மாதிரி 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அயனசயன போகம் என்று சொல்லக்கூடிய கர்ம வினையை தீர்க்கக்கூடிய இடம். ஏன்னா 12ங்கிறது பாதமும் சொல்லுவோம். அப்போ அந்த வினையை தீர்க்கக்கூடிய பாவமும் கரெக்டாக இருக்கணும், 10ஆம் பாவம் நல்லா இருக்கணும், 9ஆம் பாவம் நல்லா இருக்கணும். 9ங்கிறது வேண்டுவதை கொடுப்பது. அப்போ 9 வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ 9ஆம் இடம் சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா பரிகார தோஷங்கள்லாம் பரிகார விஷயங்கள்லாம் செய்யும்போது நல்ல வெற்றியை கொடுத்துரும். அதிலே பாக்யாதிபதி இருந்துச்சுன்னா நல்ல வெற்றியை கொடுத்துரும். இது மாதிரி தான் வந்து ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே அதுக்குள்ளே வெற்றியும் தோல்வியும் அதுக்குள்ளேயே அடங்கியிருக்கு. அதை சரியாக எடுத்து ப்ரெசென்ட் பண்ணி அவங்களுக்கு வழிகாட்டிட்டோம் அப்படின்னா எப்படிப்பட்ட ஜாதகரையும் எடுத்து ஜெயிக்க வைக்க முடியுங்கிறது தான் கண்டுபிடித்த விஷயங்கள். அதனால் நண்பர்களே, பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களும் சரி, உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்துக்கங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது தெரிஞ்சு நடக்கலாம், தெரியாமல் நடக்கலாம். ஸோ அந்த கிரகங்கள் உங்களுக்கு பல விதத்தில் பல சூட்சமத்தில் சுட்டி காட்டும். நீங்கள் அதை விட்டுருந்தீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் உங்களை வச்சுருக்கும். ஸோ அதை பற்றி தெளிவான கண்ணோட்டம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த பதிவில் வேறு இணைவை பற்றி புதுசான ஒரு இணைவுகளை பற்றி நம்ம அன்றாட வாழ்க்கை நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் கிரகங்களுக்கும் என்ன சம்மந்தங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பேசுவோம். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பாக அன்னை மூகாம்பிகையினுடைய அருளாலும் அதே போல் ராகவேந்தருடைய அருளாலும் ரமண மகரிஷியினுடைய வழிபாடும் கண்டிப்பாக அதிகரிக்குங்கிறது தான் இதுமே நடக்கக்கூடிய காலகட்டங்கள். பொறுத்திருந்த பாருங்கள், எல்லாம் அண்ணாமலையினுடைய செயலால் சிறப்பாகவே நடக்கும். நற்பவி நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ.